ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பருப்பு கீரையில் எப்படி கடையல் பண்ணணும்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு கட்டு கீரையை வாங்கி ஆஞ்சி வச்சுட்டுருங்க. இந்த டம்ளரால் 3/4 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுட்டுருக்கேன். அதை எடுத்து குக்கரில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மேலேயே கீரையும் சேர்த்துட்டுருக்கோம், பருப்பு கீரையை. இதுக்கு 3 தக்காளி வேணும், பல் பூண்டு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 5-6 பச்சை மிளகா, மஞ்சப்பொடி, கொஞ்சோண்டு புளியை ஊற வச்சு வச்சுக்கோங்க. எலுமிச்சங்காய் சைஸுக்கு 3 தக்காளியை கட் பண்ணி போட்டு அதில் 2 டம்ளர் தண்ணியை ஊற்றி விசில் வச்சுருங்க. 5-6 விசில் வச்சு தண்ணியை மட்டும் எடுத்துக்கோங்க. தண்ணியை பருப்பு ரசம் வச்சுக்கலாம். இது உப்பு போட்டு நல்லா கடைஞ்சிருங்க. நல்லா ஒரு கொதி விட்டு தாளித்து கொட்டினீங்கன்னா கூட்டு ரெடி ஆகிடும், பருப்பு கீரை கடையல். அதுக்கப்புறம் ரசத்துக்கு பாருங்கள், அதே பருப்பு தண்ணியில் ஒரு தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, சாம்பார் பொடி 1 ஸ்பூன், மிளகு ஜீரக பொடி போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டிங்கன்னா ரசம் ரெடி. தாளித்து கொட்டிட்டா முடிஞ்சு போச்சு, ரசம் ரெடி. அது பாருங்கள், ஸ்பைஸியாக ஒரு வாழைக்காய் கறி பண்ணிட்டீங்கன்னா ரசம், கூட்டு எல்லாம் ரெடி ஆகிடுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.